எந்த ஒரு இடத்தில் பயம் இல்லையோ, ஏனால் படைத்தவனை நம்பிட்டோம் அப்படின்னா அவரு எதுக்குமே நம்ம பயமுறுத்த மாட்டார், நம்மளை துன்பப்படுத்த மாட்டார், நம்மளுக்கு இன்னல்களை கொடுக்க மாட்டார் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டோம். அந்த பயம் இல்லாம போச்சுன்னா முழுக்க முழுக்க நம்ம சிவத்தை உணர முடியும். ஒரு இடத்தில் சிவம் அதீதமாக உணரப்படுகிறது அப்படிங்கும் போது எதற்காகவும் பயப்பட மாட்டோம், யார் பேச்சுக்காகவும் பயப்பட மாட்டோம். சிவத்தை உணர வேண்டும் என்றால் அந்த பயத்தை நீக்கிவிட்டு எல்லாம் எம்பெருமான் என்று சரணடைந்து விட்டீர்கள் என்றால் அந்த பயமானது துளியும் உங்களது மனதில் இல்லை என்றால் முழுமையாக நீங்கள் சிவத்தை சரணடைந்தவராகின்றீர்கள். அப்படி சரணடைந்து விட்டால் எல்லாமே சிவம், எல்லா உயிரினங்களும் சிவம், எல்லா பொருட்களும் சிவம், எல்லாத்திலையும் நீக்கமர நிறைந்திருப்பவர் சிவம், ஆதியும் அந்தமும் இல்லாதவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்றார். அப்படிங்கும் போது எதை கண்டு நீ பயம் கொள்ள வேண்டும், எதை கண்டு நீ அஞ்ச வேண்டும்? எல்லா உயிரினங்களின் மீதும் அன்பு செலுத்துங்கள், காரணம் எல்லாத்திலையுமே சிவம் நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிற அந்த உண்மையானது நமக்கு தெரிந்துவிட்டால் பின்பு பயம் என்பதற்கு வேலையே இல்லை. வீட்டில் படத்தை வைத்து வழிபடுவதாலோ லிங்கத்தை வைத்து வழிபடுவதாலோ உங்களுக்கு என்ன தொந்தரவு வந்துவிட போகின்றது? அதாவது எந்த நிமிடம் நீ வீட்டில் சிவனை வைத்து வழிபட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த நிமிடமே இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்குங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம், நான் சொல்றது யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீ வழிபடுபவர் ஒன்னும் பயம் காட்டுபவர் அல்ல, உலகத்தை பாதுகாப்பாக வைத்து ரட்சிப்பவர் அப்படிங்கிறவரை தெரிஞ்சுக்குங்க. இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்கக்கூடிய பேராற்றல் பேரானந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சிவத்தின் மீது பயம் வராது. அவர் அழித்து விடுவார், அவர் துன்பப்படுத்துவார், இப்படியெல்லாம் பயந்துகிட்டு அவரை கையெடுத்தா தான் எனக்கு நல்லது செய்வார்னு தயவு செஞ்சு நினைக்காத. சிவம் அப்படிப்பட்டது கிடையாது. நீ உண்மையாக அன்பு செலுத்துகின்றாய் அப்படிங்கும் போது கண்டிப்பாக உன்னுள்ளிருந்து உனக்கு வழிகாட்டுபவர் அவரே. அப்ப பயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையா? சத்தியமா தேவையில்லை. சிவத்தின் மீது பயம் எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது. சிவத்தின் மீது பயம் இருக்கிறது என்றால் உன்னால் சிவத்தை உணர முடியாது. சிவத்தை உணர்ந்து விட்ட பின்பு உன்னுள் துளியும் பயம் இருக்கக்கூடாது, பயமும் இருக்காது. பயத்தின் காரணமாக வரக்கூடிய அந்த பக்தியானது பொய்யானதாகத்தான் இருக்கும். பயத்தை நீக்கிவிட்டு அதனால் வரக்கூடிய அன்பின் மூலமாக உண்டாகக்கூடிய பக்திக்கு ஈடு இணை அளவு ஏதும் இல்லாததாக இருக்கும். அது அர்ப்பணிப்புடன் கூடியதாக இருக்கும். அதுவே உண்மையான பக்தியாக இருக்கும். பந்தனம்